ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி கோகுலாஷ்டமி கும்பிட்டோன்றதை என்னென்ன செஞ்சு கும்பிட்டேன்றதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரவா லட்டு செஞ்சேன். ரவா லட்டில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சையை நல்லா வறுத்துட்டு அந்த முந்திரி திராட்சையை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ரவையை ஆட் பண்ணி அதையும் நல்லா வறுத்துட்டு 1 கிளாஸ் ரவைக்கு நான் 3/4 கிளாஸ் சர்க்கரை ஆட் பண்ணியிருந்தேன். சூட்லேயே போட்டுட்டேன் சர்க்கரையை நல்லா கை பொறுக்க அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வெதுவெதுப்பான சூட் ரொம்ப தாங்கல, அதனால் கொஞ்சம் இதில் கரண்டியில் கலந்து விட்டுட்டேன். அப்புறமேட்டு வெதுவெதுப்பான பால் நான் ஆட் பண்ணியிருந்தேன். நான் அந்த வீடியோவில் காமிக்க முடியல, சாரி. அதை நான் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா பிடிச்சி வச்சுக்கிட்டேன் ரவா லட்டை. எனக்கு ஆக்சுவலாக பிடிக்க வரல ரவுண்ட் ஷேப்பில், ஏதோ ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி ஏதோ பிடிச்சி வச்சுட்டேன். எனக்கு 1 கிளாஸுக்கு 10 லட்டு கிடச்சிது. கொஞ்சம் சின்ன சின்ன சைஸில் தான் நான் சுட்டு வச்சேன். அது கொஞ்சம் ஆற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் குழி பணியாரத்துக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் உளுந்துன்ற கணக்கில் நான் ஊற வச்சு அதை ஆட்டியும் எடுத்துட்டேன். 2 மணி நேரம் போல் ஊறிட்ட பிறகு நான் அதை ஆட்டி எடுத்துட்டேன். எங்கள் வீட்டில் நான் வெல்லம் பாகெல்லாம் எடுத்துக்க ஆசை மாட்டாங்க, அப்படியே ஆட் பண்ணுவாங்க எங்கள் மாமியார். அதே மாதிரி தான் நானும் ஆட் பண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து குழி பணியார சட்டியில் ஊற்றி வச்சுட்டு வெந்த பிறகு நான் திருப்பி ஒரு சைடு வெந்த பிறகு நல்லா திருப்பி விட்டுட்டேன். இதுவும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெல்லத்தில் எங்களுக்கு வந்து நாங்கள் வாங்குகிற வெல்லத்தில் வந்து தூசிலாம் இருக்காது, அதனால் நாங்கள் இப்படியே பண்ணிடுவோம் எப்போவுமே. அடுத்தது வந்து முறுக்குக்கு அரிசி மாவு இருந்தது. ஸோ உளுந்து மட்டும் கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு 1 கிளாஸ் மாவுக்கு 1/4 கிளாஸ் உளுந்துன்ற அளவுக்கு நான் சேர்த்தேன். 1/4 கிலோ மாவு சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் எள்ளு, உப்பு, அதுக்கப்புறம் தேவையான தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு முறுக்கையும் சுட்டு எடுத்துட்டேன். 1/4 கிலோ மாவுக்கு எனக்கு ஒரு 10லேருந்து 13 முறுக்கு வரைக்கும் கிடச்சிருந்தது. ஸோ சிம்பிளாக செய்கிறதுனால நான் 1/4 கிலோ மாவு மட்டும்தான் போட்டு செஞ்சேனே. முறுக்கு பிழியறதையும் காமிக்கணுன்றதுக்காக நான் காமிச்சிருந்தேன். சுட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சரி இதையும் காமிக்கணுன்றதுனால அந்த வீடியோவும் ஆட் பண்ணி வச்சுருந்தேன். இதே போல் தான் நாங்களும் சுட்டோம். கரெக்டாக 13 முறுக்கு வந்துச்சு, கரெக்டாக கவுண்டிங் பிரகாரம் 1/4 கிலோவுக்கு. அதுக்கப்புறம் சீடைக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம அரிசி மாவு, கொஞ்சம் உளுந்து, எள்ளு நான் கொஞ்சம் போல் சேர்த்துட்டு அதையும் நல்லா பாலாக உருட்டி எண்ணெயில் போட்டு வெடிக்காத அளவுக்கு கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையில் லைட்டாக பிசைஞ்சு எடுத்து அதையும் சுட்டு எடுத்து வச்சுட்டேன். இவ்வளோ தான் நான் செஞ்சேனே. ரவா லட்டு, முறுக்கு, குழி பணியாரம், அதுக்கப்புறம் சீடை, இது மட்டும்தான் எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணனுக்காக நாங்கள் பண்ணியிருந்தோம். கடைசியாக என் பையனுக்கு நான் வேஷம் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் எங்கள் கிருஷ்ண ஜெயந்தியை. உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி கொண்டாடினீங்கன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.